பொதுவா தனிப்பட்ட விமர்சனங்களை யாருமே தவிர்க்கணும். நண்பர் நயனாராயணன் பொதுவா அது மாதிரி பேசக்கூடியவர் இல்லை. உண்மையா நான் பார்க்கல. நான் நைட் ரொம்ப லேட்டா வந்து சேர்ந்தேன். எழுந்த உடனே கிளம்பி வந்துட்டேன். நான் 3 மணிக்கு வந்து சேர்ந்தேன். பொதுவா அது மாதிரி பேசக்கூடியவர்கள் தான் என்னன்னு சொன்னா, அது மாதிரி யாருமே இது போன்ற தனிப்பட்ட விமர்சனங்களை தவிர்ப்பதுதான் ஆரோக்கியமான அரசியலாக இருக்க முடியும். ஐயாயிரம்ல 50,000 அறிவிச்சாலும் உறுதியாக இந்த முறை திமுக ஆட்சி முடிவுக்கு வந்துடும். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா மக்களை ஏமாற்றுகிற விதமாக நாங்கள் கிட்டத்தட்ட ஆட்சி முடிகிற தடவை வந்துட்டு விவசாயிகளாக இருக்கட்டும், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், அனைத்து தரப்பு அரசு தொழிலாளர்கள், இன்னும் சொல்ல போனா இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை தருகிறோம் சொல்லிட்டு இன்னைக்கு நிறைய கூலிப்படைகள் தான் தமிழ்நாட்டில் உருவாகின்ற அளவிற்கு போதை மருந்து கலாச்சாரம், கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள்லாம் பள்ளிக்கூடங்களிலேயே கிடைக்கின்ற அளவுக்கு இந்த ஆட்சி சட்டம் ஒழுங்கு கெட்டுப்போய் இருக்கிறது. இந்த ஆட்சியில யாருக்கும் பாதுகாப்பு இல்லை. சிறு குழந்தைகள் முதல், பெண் குழந்தைகள் முதல், வயது முதிர்ந்த மூதாட்டிகள் வரை இன்றைக்கு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகிறார்கள். இன்றைக்கு தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாம இந்த ஆட்சி போயிட்டு இருக்கு. எங்கு மூலம் எது ஊழல் என்கிறது தான் போயிட்டு இருக்கு. மக்களை ஓட்டுக்கு பணம் கொடுத்து வாங்கி விடலாம் என்று இந்த திமுக ஆட்சி நினைக்கிறது. அது முடியாது. அம்மாவின் தொண்டர்கள் எல்லாம் ஓரணியில் இணைஞ்சிட்டோங்கிற பயம் அவர்கள் அறிவிப்புகள்ல இருந்து தெரியுது. அவர்கள் 5,000 இல்ல 50,000 அறிவித்தாலும், மாதம் 1 லட்சம் அறிவித்தாலும் இந்த ஆட்சிக்கு யாரும் வாக்களிக்க போறாங்க. இன்னும் சொல்ல போனா, நான் வருகிற போது கேள்விப்பட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி மக்களுக்கு நலத்திட்டங்களுக்காக ஒதுக்கப்பட்ட நிதி கூட 11,000 கோடிக்கு மேல இந்த மகளிருக்கு கொடுக்கணும், குடும்ப தலைவர்களுக்கு கொடுக்கணும், அவசர கதியில இந்த அறிவிப்புகள் நடந்திருக்கு. நல்லா தெரியும். பழங்குடி மக்கள், ஆதி திராவிட மக்கள் அந்த பகுதியில் அடிப்படை வசதிகள், சாலைகள், வீடுகள், கழிவுநீர் வாய்க்கால்கள், மின்சார வசதி என அடிப்படை வசதிகளுக்காக ஒதுக்கப்பட்ட நிதி கூட இப்படி தேர்தல் பயத்துல, தோல்வி பயத்துல இன்றைக்கு மகளிருக்கு கொடுப்பதற்காக திசை திருப்பப்பட்டிருப்பது, படைமாற்றப்பட்டிருப்பது உண்மையாகவே கண்டிக்கத்தக்கது. இது ஒன்றும் முத்துவேலர் கருணாநிதி ஸ்டாலின் குடும்பத்தை நிதி கிடையாது. அரசு நிதி எடுத்து கடைத்தக எடுத்து வழிப்பிள்ளையார் குடைக்கிற மாதிரி செய்திருக்கிறார்கள். உறுதியாக இது பயத்தினால் செய்தது, தேர்தல் தோல்வி பயத்தினால் செய்தது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.